அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்னைக்கு நம்ம பாடம் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் வமா ஃபில் அர்லில் மலிக்கில் குத்தூஸில் அஸீஸில் ஹக்கீம். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயின் கானூ மின் கபுலு லஃபி லலாலிம் முபீனின் وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله والله لا يهدي القوم الظالمين. قل يا أيها الذين هادوا إن زعمتم أنكم أولياء لله من دون الناس فتمنوا الموت إن كنتم صادقين. يسبح لله ما في السماوات وما في الأرض الملك القدوس العزيز الحكيم. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வே துதி செய்கின்றன. அவன்தான் பேரரசன், பரிசுத்தமானவன், யாவரையும் மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையோன். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயின் கானூ மின் கபுலு லஃபி லலாலிம் முபீன். அவன் எத்தகையவன் என்றால், எழுத்தறிவில்லாத அரபி சமூகத்தார்களில் அவர்களிலிருந்தே ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தான். அவர் அவனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பித்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்து அவர்களுக்கு வேதத்தையும் தீர்க்கமான அறிவையும் சுன்னத்தையும் கற்றுக் கொடுக்கின்றார். நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தனர். وآخرين منهم لما يلحقوا بهم وهو العزيز الحكيم. இன்னும் அவர்களிலிருந்து தோன்றக்கூடியவர்களும் இதுவரை அவர்களுடன் சேராதவர்களும் உலக முடிவு வரை தோன்றக்கூடியவர்களுமான மற்ற முன்னோருக்கும் தூதராக அவரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அவனோ யாவரையும் மிகைத்தோன், தீர்க்கமான அறிவுடையவன். ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ وَاللَّهُ ذُو الْفَضْلِ الْعَظِيمِ. அது அல்லாஹ்வுடைய பேரருளாகும். அவன் நாடியவர்களுக்கு அதனை கொடுக்கின்றான். மேலும் அல்லாஹ் மகத்தான பேரருளுடையவன். مثل الذين حملوا التوراة ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا بئس مثل القوم الذين كذبوا بآيات الله
வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். தௌராத்தை சுமத்தப்பட்டு பின்னர் அதிலுள்ளவாறு செயல்படாதவர்களின் உதாரணம் ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணத்தை போன்றதாகும். அல்லாஹுடைய வசனங்களை பொய்யாக்கியவர்களால் சமூகத்தாரின் இவ்வுதாரணம் மிக கெட்டது. அல்லாஹுவோ இத்தகைய அநியாயக்கார சமூகத்தாரை நேரு வழியில் செலுத்த மாட்டான். குல் யா ஐயுஹல்லதீன ஹாது இன் ஸஅம்தும் அன்னகும் அவ்லியாஉ லில்லாஹி மின் தூனின் நாசி ஃபதமன்னவுல் மௌதா இன் குன்தும் ஸாதிகீன். யூதர்களே, மற்ற மனிதர்களன்றி நீங்கள்தான் அல்லாஹுவின் நண்பர்கள் என்று நிச்சயமாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் அவ்வெண்ணத்தில் நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாடம் பாருங்க.